நீர் செய்த அற்புத அடையாளங்களை நடத்தின எல்லா விதத்தை நாங்க கண்டு நாமத்தை மகிமைப்படுத்த அல்ல இந்த சத்தியத்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். மறைத்துக் கொள்ளுங்கப்பா, நடத்துங்க. இயேசுவின் வல்ல நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்னைக்கு நம்ம ஆதியாகமத்துல 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை நம்ம படிப்போம். கொஞ்சம் 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 தொட்டு போக வேண்டிய வேலை இருக்கும். ஓகே, படிச்சுட்டு வா. ஆதியாகமம் 37 அதிகாரம் 37. அப்படி தொடர்ச்சா படிச்சுட்டு வாங்க. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் எனும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துர்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினாலே இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். ஆமென். இந்த சாப்டர் யோசேப்பை நமக்கு அறிமுகப்படுத்துது. யோசேப்புக்கு என்ன வயசு? அப்போ என்ன வயசு? அவனுக்கு 17 வயசு தானே? 17 வயசு. 17 வயசுல இவனுங்கெல்லாம் என்ன செய்வாங்க? அவங்களோட தொழில் ஆடுங்களை ஓட்டுறது. நிறைய ஆடுங்களுக்கு அதான் அவங்களோட சொத்து. அதுதான் எல்லாம் போயிடுவானுங்க ஆடுகளை ஓட்டுறது. ஓட்டிட்டு இருக்கும்போது அவங்களுடைய யாக்கோப்புடைய வைப்பாட்டிங்க, அந்த பேர், அவங்களுடைய பிள்ளைங்கெல்லாம் அவங்களும் இந்த 12 பேர்ல அவங்களும் இருக்காங்கல்ல, அவங்களோட பிள்ளைங்க, அவங்களுக்கு ரொம்ப துன்மார்க்கமான காரியங்கள்லாம் நடப்பிப்பானுங்க. யோசேப்பு எல்லாத்தையும் கவனித்து பார்க்கறது. இவனுங்களோட வழி சரியில்லை, இவனுக்கு பேச்சு சரியில்லை, இவனுங்க நடத்துறது சரியில்லை. நைஸா என்ன செஞ்சிருவான், அவங்க அப்பா கிட்ட இந்த காரியத்தை சொல்லுவான். இந்த பையனுக்கெல்லாம் சரியில்லை, இப்படிலாம் பேசுறானுங்க, இந்த மாதிரி நடந்துக்கிறானுன்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லுவாங்க. யோசேப்பு யாக்கோப்புக்கு சிறு வயதுல அவன் பிறக்கல. ஏன்னா லேயாளுக்கு பிள்ளை இல்லை. யாருன்னா அவ பேர் என்ன, ராகேலுக்கு பிள்ளை இல்லை. ரொம்ப நாள் அவளுக்கு குழந்தை இல்லைல்ல. இப்ப லேயாள் தான் பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் பிள்ளை கொஞ்சம் யோகாப்பு கொஞ்சம் வயசாயிரனோட தான் அவன் பிறந்திருக்கான். யாருக்கு? ராகேலுக்கு பிறந்தனால நான் வயசாகி பிள்ளை இந்த பையன் பிறந்த பையன் அப்படின்னு சொல்லி அவனை விசேஷமா அவனை நடத்துவார் யாக்கோப்பு. அவனுக்கு நல்லா அழகா உடுப்பை தைச்சு போடுறது, அவனை நேசிக்கிறது, இதெல்லாம் கூட இருந்த மற்ற சகோதரர்களுக்கு, நீங்களாம் அப்படி தானே 3 பேரா இருப்பீங்க. உங்களுக்கு அவன் மேலதான் பாசம், பாசம் அவன் மேல பாசம் அப்படின்னு சொல்லுவீங்களே. அப்பா 12 பேர் என்ன கூத்து பண்ணிருப்பாளுங்க அப்பா கிட்ட. இந்த யோசேப்பு அவங்க அப்பா அவளை அன்பா பார்த்தாரா, ஏன்னா எனக்கு வயசாகி பிறந்த ஒரு பிள்ளை அவன் சொல்லி ஆகிய ரொம்ப நாள் பிள்ளை இல்லாம இருந்து மன்றாடி ஆண்ட ஒரு கர்ப்பத்தை திறந்து கொடுத்த ஒரு பையன் சொல்லி அவரை அவனை ரொம்ப ரொம்ப அன்பா நேசிக்கிறார். அப்போ அவர்களுடைய சகோதரி எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறது அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவங்க அப்பா செல்லமா அழகா அன்பா பாக்குறாரு, எல்லா வேலைகளும் கொடுக்காரு, அவங்களோட போறான் வரான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனாலும் இந்த சகோதரனுக்கு அவன் மேல ஒரு கண்ணுலாம், இவனை மட்டும் நல்லா பாக்குறாரோ அப்போ இவனை உள்ள கொடுக்கணும் இப்படி பேசிக்கிறாங்க. அப்போ அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். ஐயோ, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், கேளுங்கள் கேளுங்கள் சொல்லி ஆசையா சொல்றான். சொல்லு.
யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டான். ஆமே, 2 சொப்பனத்தை கண்டான். என்ன சொப்பனம்னா, இந்த அரிக்கட்டுகள்லாம் இருக்கும், அங்க போட்டு வச்சிருப்பாங்க. இவனுக்கு போய் என்ன செய்வானுங்க, இந்த 12 பேரும் போய் அரிக்கட்டுகள்லாம் வந்து எடுத்து கட்டி 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 ஒருத்தனும் ஒரு அரிக்கட்டுகளை வச்சிருப்பானுங்க. 12 பேர்ல எல்லாரும் அரிக்கட்டுகளை வச்சிருக்கானுங்க கையில. ஆனா யோசேப்போட அரிக்கட்டு மட்டும் என்ன செஞ்சுச்சான், அவன் தன்னால இப்படி நிமிந்துச்சான். அவன் கையில இருக்கிற அரிக்கட்டுகள் மட்டும் கேட்குது சொல்ல. மற்ற சகோதரர்களுக்கு கையில அரிக்கட்டுல எலும்பவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது, அவன் கையில வச்சிருக்க மாதிரியே இருக்குது. ஆனா இவனோட மட்டும் அவன் கையில இருந்து அப்படி எலும்பி நின்று இருக்குது. அதை சொன்னோன்னே எல்லாத்துக்கும் பெரிய ஜேலஸ், இன்னும் ஜேலஸ். ஓ, நீர் எங்களை ஆளுக போடுற சொல்ல போறியா, நீர் எங்களை வந்து இது பண்ண போறியா அப்படின்னு அப்படியே முறுக்குறானுங்க. 2வது ஒரு சொப்பனத்தையும் பார்த்துட்டு 2வது அதையும் சொல்றான். அந்த சொப்பனம் என்னன்னாக்கா, இந்த சொப்பனம் என்ன, இது சொப்பனம் என்ன, அவன் வேற ஒரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னொரு சொப்பனத்தை கண்டேன். அது என்ன சொப்பனம்னா, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். எப்படியாப்பட்ட சொப்பனத்தை பார்த்தீங்களா? சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்னை வணங்கினாங்க அப்படின்னு இந்த சொப்பனத்தை கேட்டோன்னு இன்னும் ஜெயலலிதா சாமி. அவங்க அப்பாவும் என்ன இப்படிலாம் சொல்ற, நீ சொப்பனம் கண்டேன்ற, நானு உங்க அம்மா அவங்க சகோதரர்கள் எல்லாம் அவங்க பின்னால் நான் வணங்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு. ஆனா அவங்க அப்பா அதை இருதயத்துல வைத்து கொண்டார். அவனோட சொப்பனத்தை அவர் இருதயத்துல வைத்து கொண்டார். ஏன்னா 12 பிள்ளைகள்ல அந்த கிருபெல்லாம் கிடைச்சது யோசேப்புக்கு மட்டும்தான். யோசேப் இஸ் த பிளஸட் மேன். ஆனா பாடுகள் ரொம்ப, யோசேப்புக்கு ரொம்ப பாடுகள். அப்போ அவங்க அப்பா அதனால என்ன சொல்றாரு, சரிடாயா அண்ணனுக்கு ஆடுகளை ஓட்ட கொண்டு போயிருக்கிறானுங்க, நீ என்ன செய்ய, இந்த ஆகாரத்தை எடுத்து கொண்டு போய் அவனுக்கு கொடுன்னு சொல்லி யோசேப்ப ஆகாரம் கொடுக்க அனுப்புறேன். இப்போ இவன் போய் பார்க்குறான், காணும். இந்த அவங்க சொல்லிட்டு போன இடத்துல ஆளுகளை காணும். இவர்த்த வந்து கேட்குறான், யாரையா தேடிட்டு இருக்க, எங்கிருந்து வந்தேன்? ஐயோ, என் சகோதரர்கள் அங்கே ஆடு ஓட்ட வந்தாங்களே, காணுமே, எங்கே போயிட்டாங்க? வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, அங்கே போய் பாரு கரெக்டாக இடத்துல சொல்லி அவங்க ஓடி போய் அங்கே போய் தேடி பார்த்தாக்கா இருக்காங்க. அவங்க வரதா பார்த்துட்டு சகோதரா என்ன பண்ணானுங்க தெரியுங்களா, ஆளு வரான். ஐயோ, சொப்பனக்காரன் வரான், சொப்பனக்காரன் வரணுண்டோம், இன்னைக்கு ஒரு கதை முடிச்சிருந்தேன், சொப்பனக்காரன் இப்படி விட்டவே கூடாது, இன்னைக்கு ஆளை முடிச்சிருவோம், பொண்ணே போட்டுருன்னு சொல்லிட்டு கடுப்பா இருக்கான். அப்போ ரூபன் என்ன செய்வாரு, இல்லடா கொண்டு போட வேணாம், அங்க ஒரு குழி இருக்கு, அவனை இந்த சட்டக்கட்டெல்லாம் உருவிட்டு குழிக்குள்ள போட்டுருவோம் அவனை அப்படின்னா. அவர் வந்து ஒரு வகையில ரூபன் வந்து தப்பிச்சு வைக்கலாம், பாவம் கொல்லக்கூடாதுன்னு அப்படி அப்படி ஒரு ஐடியா போகும். உடனே கொண்டு போய் அந்த குழிக்குள்ள போட்டானுங்க, சட்டக்கட்டெல்லாம் கழட்டி. அவங்க அப்பா அந்த வரண ஆடையை தரிச்சிருந்தாராம், அது எல்லாத்தையும் கிழிச்சு கிழிச்சு, நீ பெரிய சொப்னக்காரன், உங்களுக்கு நாக்கெல்லாம் அடிமையாகுமாடா ராஸ்கல் தூக்கி போட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கும். இது வந்து சும்மா யோசேப்பு வாழ்க்கை தான் நடந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் நடக்கும், உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்போ போட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க அங்க போயிட்டாங்க, அங்க ஆடு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஓட்டி இருக்கும்போது அவனுங்க வரானுங்க, எகிப்துக்காரனுங்க வரானுங்க.
இஸ்மவேல்காரனுங்க அந்த வழியை வியாபார பட்சமா அந்த வழியில போறாங்க. போகும்போது ஒருத்தர் சொல்றான், ஏய் இந்த இஸ்மவேல்காரனுங்க வரானுங்க, இந்த வழியா போறானுங்க, இவனுக்கிட்ட தம்பி வித்துருவோம், அவனுக்கு கொண்டு போயிட்டோம். அந்நிய நாட்டில் பாருங்க, நம்ம நல்ல சுதந்திரமா வாழ்ற ஜனம், ஆனா அவனுக்கு கேட்ட பார்த்தீங்களா, அந்நிய ஜனத்துக்கிட்ட போய் அவனை புள்ளியிலேருந்து பிடிச்சி அது இழுத்துட்டு இந்த பையனை நாங்கள் விற்கிறோம், வாங்கிக்கிறீங்களா? சரி வாங்கிக்கிறோம். 20 காசு, 20 வெள்ளி காசுக்கு, 20 வெள்ளி காசுக்கு. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், நான் கேட்டுட்டு இருந்தேன். அது சார் 30 வெள்ளி காசுக்குன்னாரு. இல்லை, யோசேப்பை எத்தனை வெள்ளி காசுக்கு வாங்கினான்டாயா? 20 வெள்ளி காசு தான். ஏசு கிறிஸ்துவுக்கு தான் 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்தான் யூதாசு. அப்போ 20 வெள்ளி காசை வாங்கிட்டு அனுப்பிவிட்டானுங்க பாருங்க. அனுப்பி விட்டுட்டோன்னே அங்கே என்ன நடந்துச்சுன்னா, கொண்டு போய் அவனை இந்த சந்தையில் லேலம் போடுவாங்களா பொருளை, அந்த மாதிரி இவனை லேலம் போடுறாங்க. லேலம் போடும்போது அது என்ன நடந்துச்சுன்னா பாருங்க, 39வது அதிகாரத்துல 1லேருந்து படிச்சுட்டு வா ஜெரமி. 39. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போர்த்திவார் எனும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலக்கி வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆமென். எல்லாம் அவனோட ஆசீர்வாதம் தெரியல, அவன் எப்படியாப்பட்ட பையன்னு தெரியல. அவனுக்கு ஒரே பகை, ஒரே கடுப்பு. அவனை பார்த்தா இவன் என்ன, இவங்க அப்பங்காரன் இவனை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, இவனை அடிச்சே நம்ம கொல்லணும், இவனை விடவே கூடாது, அப்படிதான் இவனுங்க எண்ணம். ஆனா அந்த எஜிப்தின்காரங்கிட்ட அந்த இஸ்ரவேல்காரங்கிட்ட விட்டுட்டோன்னா அங்க போய் இந்த போத்திப்பார் என்ன செய்யறாரு, இவனோட எல்லாத்தையும் பார்க்கறாரு. ஒரு நல்ல கீழ்படிதல் இருக்கு, நல்ல பையனா இருக்கான். இதே போத்திப்பார் அவனை வாங்கிட்டாரு. வாங்கிட்டு கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வீட்டில் எல்லா காரியத்தையும் அவன்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு யோசேப்பு கிட்ட. இன்னைக்கு நானும் நீங்களும் அப்படித்தான் இருக்கோம். ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்ம காலை வைக்கிற இடத்துல அங்க ஆசீர்வாதம் வரணும். தெரியுமாடா ஜெவினே, நம்ம என்ன லேசான ஜனமா? ஆண்டோட கரத்துல இருக்கிறவங்க நம்ம. அப்போ பாவம் அந்த வீட்டுல போய் எல்லா காரியத்தையும் அவங்க காமிக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கப்பா, எல்லாத்தையும் உன் கரத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன். கவனிக்கிறான், அவன் நடவோட செயலெல்லாம் பார்க்கறான். விளங்குதா? நடவோட செயல பேச்சு வார்த்தையெல்லாம் கவனித்து பார்த்து இவன் நல்ல பையன், சரி இவன் நல்லா கவனிச்சுக்குவான் அப்படின்னு சந்தோஷமா அவன் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒப்பு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. யாரோட வீடு? போத்திபாருடைய அந்நியனுடைய வீடு. இவன் போய் அந்த வீட்டுல போய் அந்த வேலையை எல்லாம் கவனிக்கும், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தேன்ன, எல்லாத்தையும் கவனிச்சு எல்லாம் பார்க்கறான். அவனுக்கு ஆசீர்வாதம் பெருகுது. யாருக்கு? எகிப்துக்காரனுக்கு. எதனால? இந்த இஸ்ரவேல்காரன், இந்த எபிரேய இனத்தை சேர்ந்த இந்த யோசேப்பு அந்த வீட்டுக்கு போனது நிமித்தமா அந்த அந்நியனோட வீட்டுக்காரங்க ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ நம்ம எங்க போனா ஆசீர்வாதம் வரணுமா வர்றது இல்லையா? நம்மளை பார்த்து அவங்க ஐயோ இந்த பையன் நம்ம கிட்ட இருக்கிறனால நமக்கு நல்லது, இவன் நல்ல பையன், கீழ்படிதலான பையன், இவன் அடக்கமான பையன்,
இவன் நல்ல பையன், இவன் நம்ம வீட்டில் இருக்கிற நல்லதுன்னு சொல்லி அவனை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சு நம்ம செயல்படும் போது நம்ம கிட்ட இருந்து அந்த தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ஆசீர்வாதத்தின் தேவனுடைய பிள்ளைங்க நம்ம அந்த வீட்டை ஆசீர்வதிச்சிட்டாரு பாருங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். யோசேப்பை பார்த்துட்டு நல்லா வேலை செய்ய. சரி, ஒரு நாள் என்ன செய்யறான், வெளிநாட்டுக்கு ஊருக்கு போகணும். சரி யோசேப்பு, நான் வெளியூருக்கு போயிட்டு வரேன், நீ எல்லாத்தையும் பொறுப்படுத்தி பார்த்து கவனிச்சுக்கோன்னு சொல்லி அவன் உலகம் ஒப்புப்படுத்திட்டு மனைவிட்டு சொல்லிட்டு வெளியூர் போயிட்டான். வெளியூர் போனாலும் பாவம் அவனுக்கு ஒரு சோதனை. பாருங்க, நான் இதெல்லாம் வந்து சொல்றேன், நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. வாலிபன் வாலிபன் என்ன ஒரு வயசு இருக்கும், அப்பா 17, இப்போ ஒரு 18 வயசு இருக்கும் வாலிபன். இப்போ அந்த வாலிபனால அழகா நல்லா இருப்பானா, நல்லா பாக்குறதுக்கு. இப்போ அந்த போர்த்திபாலோட மனைவிக்கு அந்த பையன் மேல ஒரு கண்ணை பார்த்து அவளை பார்த்து மயங்குவான். அவன் வெளியூர் போனோன்னா அவன் வரான், வீட்டு வேலைக்கு வீட்டை கவனிக்க வர யோசிப்பு. நானே கூப்பிட்றான், யோசிப்பு, நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் புருஷனும் வீட்டில் இல்லை, வெளியே போயிட்டாரு, வா நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம், சயனிப்போம் வா அப்படின்னு கூப்பிடுறான். வள்ளு கட்டிட்டு கூப்பிடுறான். ஐயோ, இந்த நாட்டுல எந்த ஒரு வாலிபர் அப்படி கூப்பிட்டா என்னங்க செய்வாங்க? சும்மாட்டுவாங்க. பாசரா இருந்தாங்க கூட, ஒரு தனியா பொம்பளை இருக்கிற வீட்டை பார்த்து போய் பொம்பளை வந்து கூப்பிட்டான்னா அவன் கூட போயிடுவான் நாட்கள்ல. ஏன்னா அந்த இச்சை அப்படி வந்து வேலை செய்யும் இந்த மனுஷாளுக்குள்ள, அந்த பொல்லாத இச்சை. ஆனா பாருங்க, அவன் கூப்பிடுறான், அவனை வந்து அவனுக்கு வாலிப வயசு, அவனுக்கு எவ்வளவு ஆசா பாசங்கள் இருந்திருக்கு தானே. ஆனா அவனுக்குள்ள தெய்வ பயம். ஐயோ, நீ என்ன எப்படி கூப்பிடுறீங்க, உங்க அச்சம்மா எல்லாத்தையும் என்னோட ஒப்பு கொடுத்தாரு, உங்களை வந்து அவர் என்கிட்ட ஒப்பு கொடுக்கல, நீ அவருக்கு சொந்தம், நான் உங்களை வந்து அனுபவிக்க கூடாது, அதெல்லாம் தப்புன்னு சொல்றான். இல்ல நீ வா யோசிப்பா, நீ வா, நான் உங்களோட கூப்பிடுறான், இழுத்துட்டான். அவன் என்ன சொல்லிட்டான், ஐயோ எந்த பொம்பளை என்ன நம்ம மல்லு கட்டுறான், ஓட மாட்டான். அவன் சட்டையை இழுத்துட்டான், மேல போட்டுறது சட்டையை இழுத்துட்டான். அவன் இழுத்து கையில வச்சுக்கிட்டு ஓடி போயிட்டான்னா புருஷன் தான் அவனை பத்தி தப்பா சொல்லிவிட்டான். விளங்குதுங்க, நான் இப்ப நான் படிச்சுதான் உங்களுக்கு நேரம், அதனால நான் இப்ப அதை கரெக்டா நான் உங்களுக்கு சொல்றேன். புருஷன் வந்தாலும் என்ன நீங்க எப்படி என்னை கொண்டாந்த, நம்ம வீட்டுக்கு வேலைக்காரனா, அவன் என்ன பண்ணான் தெரியுமா, எனக்கு கெடுக்கிறதுக்கு வந்துட்டான். நான் உண்டி வீட்டுல இருந்தேன், எனக்கு கெடுக்க வந்தான் தெரியுமா, அப்படி சொல்லுவாரு தெரியுமா, அழுகுறான். அப்படி மல்லு கட்டி அவனை தள்ளி விட்டு பாருங்க, அவன் சட்டையை கூட நான் இழுத்துட்டேன், அப்படி மல்லு கட்டுறேன் நான் அவனோட. அவன் என்கிட்ட வந்து சைனி தரக்கூடாதுன்னு அவன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி கோல் வச்சுட்டான். நான் என்ன தெரிஞ்ச புருஷன் இல்லையா, மனைவி மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். உடனே அவன் என்ன செஞ்சுட்டான், அப்படியே செஞ்சா இந்த யோசிப்பே ஏறு அவனை கொண்டு போய் நம்ம வந்து சரியான ஒரு பாடம் கொடுக்குறோன்னு சொல்லி கொண்டு போய் சிறையில போட்டுருவாங்க. ஒண்ணு தவறு செய்ய நம்ம என்ன அழுகுறோம், நம்ம என்ன புலம்புறோம், நம்மளுக்கு என்ன, நம்மளாம் என்ன எவ்வளவு பேர கருத்துல வைத்திருக்காரு தெரியுமா, அவர் சுதந்திரவாளிங்க தெரியுமா. என்ன பிரச்சனை, என் வீட்டுக்கு வா, உனக்கு ஆறுதல் சொல்ல யாரு இல்லையா, நீ என்ன தேடி வா, நான் வந்து ஒரு ஊழியக்காரி, நான் சும்மா தெருப்படிக்கு இல்லை, உங்களுக்கு ஒரு குறையுமே கருத்துல வைக்கலாம். அவனுக்கு பாவம் எல்லாத்தையும் இழந்து இல்லாம போயிட்டு பாவம் அங்க கிடக்குறான். அங்க இருந்து கடைசியில் அங்கேயும் இந்த பொம்பளை அப்படி ஒரு கேடுபாடு செஞ்சு கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டுட்டாங்களா. சிறையில கொண்டு போட்டோன்னு யோசேப்பு மேல அந்த சிறைச்சாலை காவல் பண்றவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. யோசேப்பு நல்ல பையனா தான் இருப்பான், ஏதோ குழப்பம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சிறைச்சாலையில கொண்டு போட்டோன்னே அவளை வந்து என்ன செய்வாங்க, சிறைச்சாலையில போட்டா என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த காலத்துலாம் நல்லா சங்கிலிய போட்டு கட்டி, காலை கட்டி, கையை கட்டி அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க, உண்மைதானே. ஆனா அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அந்த தலைவன் அவன் மேல ஒரு கிருபை வைத்தான். ஒரு கிருபை அவனுக்கு கிடைச்சிச்சு. அவன் என்ன செஞ்சான், சரி சிறைச்சாலையில விட்டுட்டாங்க, பரவாயில்ல, நீ இந்த ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோ, பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு பொறுப்பு அந்த சிறைச்சாலையில் அவனுக்கு கொடுத்துட்டாரு. அப்படி அவன் எல்லாத்தையும் பொறுப்பா பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரு எகிப்தியன் தேசத்துக்கார 2 பேர் வரானுங்க, அந்த சிறைக்குள்ள வரானுங்க. பாருங்களேன், 40 படிக்கு வேணும். இந்த நடபடிகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து
ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயபாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயபாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவரிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். அவனுக்கு பாருங்க, சிறைச்சாலையில ஒரு 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 மேன்மை வச்சுட்டு சிறைச்சாலை அதிகாரி, சரி இந்த ஜனங்கள்லாம் கவனிச்சுக்கோ, பார்த்துக்கோ, என்ன பிரச்சனை அவங்களுக்கு உதவி செய்யும். ரெண்டு பேரும் வரானுங்க. வந்துட்டு அந்த எகிப்து அரண்மனையில் வேலை செஞ்சவனுங்க வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு இவர் என்ன செய்யறாரு, காலையில அவங்கள பார்க்கலான்னு ராஜ்யமாக போட்ட காலையில் பார்த்தாக்கா ரெண்டு பேர் முகமும் ஒரு மாதிரியா இருக்குது. கேட்குறாரு யோசேப்பு, என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இல்லை நாங்கள் ஒரு சொப்பனத்தை கண்டோம், இந்த மாதிரி ஒரு விதமான சொப்னம். என்ன சொப்பனம்னு சொல்லு. அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதன் அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்த்ததாய் இருந்தது. அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையில் கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில் கொடுப்பாய் அப்படின்னு அந்த அவன் கண்ட சொப்பனத்துக்கு விளக்க சொல்லிட்டான். திரும்ப உனக்கு அந்த டியூட்டி வரும், பார்வோன் கருத்துல நீ இருப்ப, நீ அந்த பழத்தை புளிஞ்சு கொடுக்குற, அதாவது பானபத்திரக்காரன் தானே, அப்போ ஆகாரங்கள்லாம் ஆயத்தப்படுத்துற பானபத்திரக்காரன், நீ அந்த வேலையை நீ செய்வ அப்படின்ட்டு. ரெண்டாவது காரணம் என்ன சொப்பனம் பார்க்கறான், நான் அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுயபாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்குடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலங்காரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். இன்று 3 நாளுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தின் தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். 3ஆம் நாள். இந்த 2 சொப்பனத்துக்கும் கரெக்டா அவன் சொல்றா, பாத்தீங்களா, சொப்பனமா அது தேவனுக்கு தான் தெரியும் அந்த விளக்கம். இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவேன், ஏன்னா நான் தேவ மனுஷன். பாருங்க, நம்மளா இருந்தா நான் சொல்றேன், அந்த அந்நிய தேசத்துல போயிட்டு கடவுளே மறந்துருப்போங்க. ஆனா அந்த யோசேப்பு கிட்ட கடவுளுடைய வைராக்கியம் பாருங்க வேர் விட்டு இருந்துச்சு. அவன் அந்த புறதேசத்துல போய் அவனுங்கெல்லாம் என்னென்னத்துல வணங்கிட்டு இருப்பானுங்க, புறஜாதிக்காரனுங்க. ஆனா இவன் தேவனுக்கு பயந்தவனாகவே இருந்தான் அந்த தேசத்துல போயும். அப்ப இவனுக்கு சொப்பனத்துக்கு கரெக்டா 2 பேருக்கும் விளக்கம் சொல்லிட்டான். ஒருத்த எடுத்துக்கொள்ளப்படுவான் அந்த வேலைக்கு, ஒருத்த தலை தூக்கிலிடப்படும். 2 சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டாரு. அது நடந்துச்சு. அதே போல நல்லா சொல்லிட்டு சொல்லுவாரு, சரிடா இன்னைக்கு நீங்க போயிடுவீங்க,
நீங்க போன உடனே என்னை பத்தி நீங்க சொல்லுங்க, மாதிரி சிறைச்சாலையில சொப்பனை கண்டதுக்கு அவருக்கு எனக்கு விளக்கம் சொன்னாருன்னு என்னை பத்தி அப்பப்ப அங்க சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறான். இவனுங்க என்ன பண்ணானுங்க, போனவனுங்க சுத்தமா மறந்துட்டானுங்க. யோசேப்ப சொப்பனத்தை மறந்துட்டானுங்க, அதை கண்ட விளக்கத்தை கொடுத்ததை மறந்துட்டானுங்க. பாருங்க, ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன பாடு வரட்டுமே, கொண்டு ஒரு பிசாசுக்கிட்டே கொண்டு விட்டுட்டுமே ஆண்டவர் விட்டுருவாரா? நல்லா சொல்லுங்க, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. தாவீது கோலியாத்தியே என்ன செய்யணும்? எந்த 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 பலத்துல போய் நின்னா? யார முன்ன வச்சு போய் நின்னா? அந்த தேவன், நம்ம தேவன் தான், அவர் தான் நம்ம தேவன். இப்போ முடியாப்பட்ட பலவான முறியடித்து ஜெயிச்சோம், தலையை வெட்டி கொண்டு வந்தான். இந்த யோசேப்பு பாருங்க, சிறைச்சாலைக்குள்ள இருக்கான் பாவம். இங்க இருந்து அங்க போய் அவனை போய் வித்தானுங்க 20 என்ன வேணா அவங்க செய்யலாம், அவனை என்ன வேணா மிதிக்கலாம், துவைக்கலாம், எல்லாமே செய்யலாம்னா காசுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா பாருங்க, எங்க போனாலும் அவனுக்கு அங்கங்க ஜெவின உண்மைதானே, உண்மைதானே, நம்ம நல்லா எல்லாமே இருந்து பெர்ஃபெக்டான ஒரு மேன் அவன் பையன். ஆனா எவ்வளவு போராட்டம் போராடி இருப்பான் பாருங்க, அங்கங்க ஒரு எதிர்ப்பு. அப்போ சிறைச்சாலையில இருக்கா, இவனுங்க போய் மறந்துட்டாங்க நம்மளான்ட்டு. அப்போ 2 வருஷம் சென்ற பின்னால் 40 படி 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறு 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களை பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு வெடித்து கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளில் இருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் கொழுமியும் நிறைமேறியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல பந்தரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவனாலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல கூறாமற் போயிற்று. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. இப்போ பார்வோன் ஒரு பயங்கர, பார்வோன் யாரு? பார்வோன்னா ஒரு ராஜா, அந்த தேசத்துக்கு எகிப்தோடைய ராஜா பார்வோன். ராஜாவுக்கு ஒரு சொப்பனம், பயங்கரமான சொப்பனம் வந்துருச்சு. பார்த்துட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியலையே, போய் நம்மளுடைய ஜோசியக்காரன் குறி சொல்றவன் எல்லாம் அறிவாளி புத்திசாலி எல்லாம் கொண்டு வா, என்னுடைய சொப்பனத்துக்கு இந்த விளக்க எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்திட்டையும் சொல்லி அனுப்பினான். ஆனா வந்தானுங்க, எல்லாம் வந்தானுங்க. வந்துட்டு ஒருத்தனுக்கும் அந்த அர்த்தத்தை சொல்ல தெரியல. அந்த சொப்பனத்தோட அர்த்தம் ஒருவனுக்குமே தெரியல. அப்ப இப்ப பாருங்க, அந்த ஜெயில இருந்து சொல்றான், சொல்லு. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயபாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையில் வைத்திருந்த காலத்திலே நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வேறு அர்த்தத்தின்படி எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அது எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கு போடுவித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். இப்ப
இப்ப அவன் சொல்லிட்டான். ஏன்னா அவன் ஏற்கனவே சொல்லி அனுப்பினா, என்னை பத்தி போய் சொல்லுங்கடா, நான் இந்த மாதிரி சொப்பனத்துக்கு உங்களுக்கு என்ன கரெக்டா விளக்கம் சொன்னேன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க, ஏதாவது ஒரு காரியம்னா நம்மளை கூப்பிடுவாங்கன்னு நினைச்சு அவன் சொன்னான். ஆனா மறந்துட்டானுங்க. ஆனா இப்போ அந்த பார்வோனுக்கு அந்த காரியம் நடந்துச்சு. சொப்பனத்துக்கு அறுத்து தேடுறதுக்கு அவன் ஆட்களை கொண்டு வரும்போது இவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆமா, ஐசே, நமக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு ஜெயில, நமக்கு சொப்பனத்துக்கு வழக்கு கொடுத்தாரு, கரெக்டா சொன்னாரு. ஐயோ, மறந்தே போயிட்டையா, தப்பு பண்ணிட்டேன். சிறைச்சாலையில் இந்த மாதிரி ஒரு சொப்பனத்துக்கு விளக்க சொல்ற ஒரு ஆள் இருக்கிறாரு, நீங்க அவரை அழைச்சிட்டு வந்து கேளுங்க, அவர் கரெக்டா சொல்லிடுவார். என்ன செய்யறாரு, ராஜா ஆளை விட்டு அனுப்புறாரு, சிறைச்சாலையில அவனை கொண்டு வாங்கன்னு. அழகா சேவிங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு ராஜஸ்தானத்துக்குள்ள வரணும், அரண்மனைக்கு வரணும். வந்து சொல்றாரு, இந்த மாதிரி சொப்பனை கண்டேன், இதுக்கு நீ தான் எனக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு. படி அந்த கருத்து. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதியோரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களை நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேறு 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசம் எங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன் இருந்தது போல அவலட்சணமாயிருந்தது. இப்படி கண்டு விழித்து கொண்டேன். பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைமீனியுள்ள 7 நல்ல கதிர்களை ஒரே தாளில் இருந்து ஓங்கி வளர கண்டேன். பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிடத்தில் சொன்னேன், இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாமே செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமுமாம், அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமுமாம். சொப்பனம் ஒன்றே, அவர்களின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான 7 பசுக்களும் 7 வருஷமும், கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமுமாம். இவைகளை பஞ்சமுள்ள 7 வருஷமுமாம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். ஆமென். எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் போது 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணம் எல்லாம் ஒழிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சல்களின் 5இல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களையும் எல்லாம் சேர்த்து பட்டணங்களிலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக.
தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்காக ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவன் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள். சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்தில் தருத்தி தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆமேன், ஆமேன். எப்படியாப்பட்ட ஒரு விசேஷம் பார்த்தீங்களா ஒரு தேவ பிள்ளைக்கு, வாலிப பிள்ளைக்கு. அவன் தன்னை காத்து எல்லா சூழ்நிலையிலும் போராட்டங்கள் வந்துச்சு, சோதனைகள் வந்துச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு, உயிர் வாங்குற அளவுக்கு வந்துச்சு, கொல்லும்படியாய் வந்துச்சு. சிறைச்சாலையெல்லாம் போட்டான்னா பயங்கரமா குத்துவானுங்க, அடிப்பானுங்க, பயங்கரம் தானே சிறைச்சாலை வாழ்க்கை. ஆனா அவன் மேல தேவனுடைய கிருபை பார்த்தீங்களா அவனை எப்படி நடத்துச்சுன்னு. இன்னைக்கு என் மேலேயும் உங்க மேலே இந்த கிருபை இருக்கணுமா இருக்கக்கூடாதா சொல்லுங்க? நம்ம யாரை வணங்குறோம்? அதே தேவனை தானே வணங்குறோம். நம்மளுக்கும் சில காலகட்டங்கள் தாண்டி இப்படி வரும். எத்தனை வருஷம் சிறைப்பட்டு கிடந்தான்? எத்தனை வருஷம் அந்த தேசத்துல போய் அவன் சிறைப்பட்டு இருந்தாரு? எத்தனை ஆண்டு தெரியாது. ஒரு 17-18 வயசுல அவன் அங்க போயிருப்பான். 13 வருஷம் அங்க இருந்தாலும் அந்த சிறை இருப்புல. எத்தனை வருஷம்? 13 இயர்ஸ். அப்ப இப்ப என்ன வயசு அவனுக்கு? 30 வயசு. இப்போ 30 வயசுல அதான் நம்ம ஸ்டெப் பை தான் கருத்து நம்மள உயர்த்துவாரு. போராட்டம் வரும், பாடுகள் வரும், அழிக்க வரும், நிந்திக்க வரும். ஆனா நீ அடங்கி இருக்க அங்க ஒரு ஆளை உனக்கு வச்சிருவாரு பத்தியா அழகா. சிறைச்சாலை அந்த தலைவன் வந்து அவன் மேல எவ்வளவு கிருபையா இருந்தான். அந்த சிறைச்சாலைக்கு அவனை எல்லாத்தையும் விசாரிக்கும்படி, அந்த சிறைச்சாலைக்கு வரவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி வச்சிருந்தான். இன்னைக்கு அந்த சொப்பனத்துக்கு கத்துட்டு அந்த வியாக்கணங்களை அவனுக்கு வைத்திருந்தாரு பாரு. தேவனை நம்ம ஒருவரையும் கத்தர் கைவிட மாட்டாருங்க. நம்ம தேவன் சர்வ வல்லமையின் தேவன். நாம அதை இழந்து போனது ஐயோ போச்சே, ஐயோ இது கிடைக்கலையே. அவங்களுக்கு ஒரு சாட்சியா சொல்றேன். என்னோட சிஸ்டர், உங்களுக்கு தெரியும், போன வாரம் நம்ம போனோம், மரணம் வந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னிலேருந்து அவங்க எனக்கு நல்ல ஒரு சிநேகிதியா, நல்ல ஒரு உறவா, அன்பா இருப்பாங்க. சேர்ச்சில் தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஸ்டாண்டர்டா இருப்பாங்க சேர்ச்சில். அந்த காலத்துல நான் பார்த்துருக்கேன். மீனெல்லாம் நம்ம அந்த தூளெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு நம்ம கையில பிசைவோம் மீனை. ஏன்னா அது எல்லாத்துக்கு பக்கத்து தூள் போகணும். நான் கையில தான் பிசைஞ்சிருக்கேன். அந்த காலத்துல நான் பார்த்தேன். அப்ப நான் இந்த மேரேஜ் கவுன்சிலிங் வருவேன். இந்த பிள்ளை என்ன தெரியுமா செய்யும், எல்லாம் ஸ்டாண்டர்டா இருப்பாங்க. எல்லாம் போட்டு கரண்ட்ல போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கும். அது இதெல்லாம் நான் அப்பயே நினைப்பேன். என்ன நினைச்சேன் நான் மனசுக்குள்ள, என்ன இவங்க இப்படி கரண்ட்ல போட்டு கிண்டிட்டு கிடக்குறாங்க அந்த மீனெல்லாம், கையில போட்டு கிண்டாம பாரு, கையை அழுக்காயிரும்னு. விளங்குதாரா? நான் உனக்கு சொல்றேன் பாரு, இது ஒரு சாட்சியா சொல்றேன். அப்பயே எனக்கு அது மனசுல தோணுச்சு, இவங்க கையை அழுக்காயிரும்னு போய் கரண்ட்ல போட்டு கிண்டிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி செய்யறாங்களே. என் மனசுக்குள்ள அது பதிஞ்சிருச்சு பாரு எனக்கு. ஆனா காலப்போக்கில் திருமணம் பண்ணாங்க, நல்லா ஹாயா வாழ்ந்தாங்க கொஞ்ச நாள். அப்புறம் ரொம்ப 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 சிக்கல்லாம் போயிருக்கிறாங்க. பையன் எப்படியாப்பட்ட பையன் இருந்தா அவங்களுக்கு சொல்லுங்க. இப்ப 34 வயசு, 34 இயர்ஸ். ஆனா அவனுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? அந்த பீ மூத்திரத்தை அள்ளி போட்டாங்களா இல்லையா? அன்னைக்கு அந்த மீனை அவங்க எப்படி இது பிசைஞ்சாங்க தெரியுமா? கரண்டியில பிசைஞ்சாங்க.
நான் பார்த்து அப்பயே நினைச்சேன், இந்த பிள்ளை என்னது கரண்டில் பேசுகிற கையில பேசியாம. ஆனா கால போக்கில் நான் எத்தனையோ மனுஷர்களை நான் பார்த்துருக்கேன், பெரிய வாங்க கடைசியில் பார்த்தா கடவுள் எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டு வச்சுருமா. அப்போ நான் பார்ப்பேன், இந்த பையனுக்கு பாவம் 34 வயசு பையன், அவனுக்கு முத்திரத்தை கழுவிக்கிட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு தொடச்சிக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு பல பல காரியம் அவங்க யோசனைகளுக்கு வரும். சில ஜபத்தில் துதியில் நான் சொல்லுவேன் எப்போதும் ஸ்ட்ராங்கா இருங்க. நம்ம நான் எப்போதும் என்ன சொல்லுவேன், டேய் உன்னை ஆண்டு கருத்துல வச்சிருக்காரு, நீ ஏன் அதுக்காக யோசனை கிடக்குறா, இதெல்லாம் போட்டு அலட்டிக்கிட்டு கிடக்காத. இதெல்லாம் நம்ம அலட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அது அலற்ற ஆவி நம்மளுக்குள்ள வந்துடும் தெரியுமா. மேசி எவ்வளோ அந்த ஆவிங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண தெரியுமா. வந்து சொல்லுமா, நான் உன்னை எடுத்துருவேன், நான் உன்னை வைக்க மாட்டேன், நான் உன்னை எடுத்துருவேன். ராஜா சாவுக்கடிக்க நாங்க போனோம், ராஜா சாவுறது என்று சொல்லுது. பாருங்களா, இங்க ஒரு ராஜா பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த ராஜா போல உன்னையும் எடுப்புன்னு சொல்லுங்களா அந்த ஆவி. அதை நான் அதெல்லாம் தூக்கி போடுங்க. அதுக்குதான் நான் சொல்லுவேன் தெரியுமாடாயா, உன்னை பலவீனப்படுத்தி வச்சிருவோம். இந்த கெட்ட ஆவிங்க நிறைய சுத்தி தெரியுது இந்த உலகத்துல, அந்த ஆவிக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துடக்கூடாது. என்னைக்கு இயேசு ராஜாவோட பிள்ளை, நானும் ராஜா தான், கர்த்தரனை ராஜாவா தான் வச்சிருக்காரு. யார் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தரின் சார்பில் இருக்க மனுஷனுக்கு என்ன செய்வான்? நான் அற்பமான மூலக்கருத்தை என்ன தலைக்கெல்லாம் ஆண்டு மாத்திரத்தை கடவுள் என்ன நடத்துவாரு? அப்படி உயர்வானதை நீ யோசிக்கணும். கர்த்தருடைய சித்தமும் திட்டம் உங்களுக்குள்ள வரணும். யோசேப்பு அந்த சிறவா அந்நிய ஜனம், அந்நிய தேசம், அந்நிய தெய்வம் அந்த இடத்துல ஒருத்தரும் இஸ்ரவேல் வாங்கி இருந்திருக்க மாட்டானுங்க. ஆனா அங்க போய் கூட அவன் இருதயத்துல தேவன் தான் இருந்தார், தேவனை தான் அவன் நம்பி இருந்தான். தேவன் சார்பில் தான் அவன் சொப்பனத்துக்கு வழக்கத்தை சொன்னான். அது கடைசியில் அவனை எங்க கொண்டு போச்சு? ராஜாட்ட கொண்டு போச்சு. ராஜா அவன் சொப்பனத்தை பார்த்துட்டு அவன் சொன்னான், நல்லா அறிவாளியா, நல்லா புத்திவாளியா, நல்லா காரியங்களை கரெக்டா செய்யற நல்ல ஒரு ஆளை வைங்க, இந்த கதிர்கள் 7 வருஷம் அந்த கதிர்களை நீங்க சேர்த்து வைக்கணும், நான் ஆண்டு உங்களுக்கு இந்த கருத்தை சீக்கிரமா செய்வாரு அப்படின்னு சொன்னான். அவன் அந்த இடத்துக்கு வர அவன் நினைக்க கூட இல்லை. ராஜா என்ன செஞ்சாரு, ஐயோ இவ்வளோ விளக்கத்தை அழகா சொன்ன உன்னை போல அறிவாளி யாரு? எப்படி பார்த்தீங்களா? உன்னை போல ஞானவான் யாரு? உன்னை போல சொன்ன ஆவியில எல்லாத்தையும் விலைக்கு கொடுக்குற சொல்றோம் யாரு? நீ தான் அதுக்கு இந்த ஆளு பொறுப்பு. உன்னை நான் வந்து எல்லாத்துக்கும் நான் அதிகாரி ஆக்குறேன். எங்க கிடந்தாயா? அவன் சிறையிருப்பு எங்க இருந்துச்சு? சிறையில கிடந்தான், ஜெயில கிடந்தான். ஜெயில இருந்த பையனை கொண்டு போய் சொப்பனத்துக்கு விளக்கத்தை கேட்டுட்டு அங்க ஒரு பிரதமர் பதவியை கொடுத்தாங்கடையா. ஒண்ணும் இல்லாத பையன்டா, அனாதையாக போய் கிடக்குறான். அப்பா அண்ணன் தம்பியா ஒருத்தன்மை இல்லை. அப்பா ஏங்கி போயிட்டாரு பிள்ளை போனோன்னு. செல்லமா வளர்த்த பிள்ளை இல்லையா, அந்த சட்டையில போய் ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தெல்லாம் பூசி கொண்டு போய் அவங்க அப்பாட்ட காட்டுவார். இதை பாருங்க மாவனோட சட்டையை பாருங்க, என்னமா நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு. அப்பா பயந்து என்னமோ மிருக பிள்ளையை கொண்டு வச்சுட்டு வா கவலையாவே இருப்பாரு. யார் ஆறுன்னு சொல்லலாம், அந்த ஆறுதல் அவருக்கு போவே கிடையாது. விளங்குச்சா? நான் உங்களுக்கு சொல்றது, நீங்களும் இந்த வாலிப பிரயாசத்துல தான் இருக்கிறீங்க. கர்த்தர் பெரிய காய், அதாவது நான் எப்போ சொல்றேன், இதெல்லாம் நீ பேசாத, நம்ம ஆண்டு பெரியவர். கர்த்தர் உன்னை மேல வைப்பாரு. நீ ராஜா, ராஜா மாதிரி தான் கர்த்தர். நீ என்ன அந்த மனுஷன் சொல்றான்னு கேட்டு இருக்கிற? மனுஷனோட என்ன பேசுறதெல்லாம் கர்த்தர் மாதிரி மனுஷன் சொல்றது என்ன தூக்கி குப்பை தொட்டில போட்டு நீ என்னடி எனக்கு சொல்றது மனசுல, ஆனா சட்டம் போடக்கூடாது, இருதயத்தில் நீ அதை நினைக்கணும். நீ என்ன சொல்றது? ஏன் ஆண்டு எவ்வளவு வல்லவரு, இந்த யோசேப்புக்கு இப்படி கர்த்தர் ஒரு அத்திய ஆண்டது நானும் வணங்குறேன். அந்த தாவீது பையன் ஒண்ணு இல்லாத கிடந்தான் பாவம், அவனை எப்படி கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தாரு. இந்த என்ன அது போல என்ன உயர்த்துவாரு? என்னோட ஆண்டவர் பவர்ஃபுல் கோட்டை நான் வணங்கிட்டு இருக்கிறேன். நீ என்னவோ சொல்லிட்டு போ, உனக்கு தெரியாது. இன்னைக்கு ஓடுறியா ஓடு, எந்த நாளாதான் என்னை நடத்தி கொண்டு வர்றதா எல்லா கண்ணுகளும் பார்க்கத்தானே போகுதுன்னு நீ விசுவாசிக்கணும். தெரியுமா? அந்த விசுவாசம் தான் உன்னை என்ன செய்யும்? கர்த்தர் கொண்டு போயிட்டே இருப்பாரு. உன்னை வந்து கர்த்தர் கரத்துல ஒண்ணு வச்சிருக்காரு. நீ வந்து அற்பமா இந்த மூளை முடக்கிற அப்படி இப்படிலாம் இருக்கிற பிள்ளையே நீ கிடையாது. சிறைச்சாலையில இருந்தாலும் அவனை கொண்டு பயங்கரமா ஆத்திரத்துல கொண்டு போட்டான். ஆனா அந்த சிறைச்சாலையோட தலைவன் அவன் மேல கிருபை வச்சு, பரவாயில்ல நீ இங்க இருந்துச்சு பாத்துக்கோ, எனக்கு உதவியா இருந்து. அந்த மாதிரி அந்த நன்மைகளை தெய்வம் நம்மளுக்கு செய்வார். தெரியுமா? சூழ்நிலை எப்படிதான் இருக்கட்டுமே,
எந்த சத்துருக்கள் நம்ம வந்து என்ன கேவலப்படுத்துட்டுமே, கிண்டல் பண்ணிட்டுமே, நையாண்டி பண்ணிட்டுமே, அவன் வந்து என்ன பண்ணா அந்த பொம்பளை, அவனை வா நம்ம போய் ஒன்னா இருக்கலாம், வா ரூமுக்கு வா, நல்லா நல்லா ஜாலியா இருக்கலாம், புருஷன் வர 4-5 நாள் ஆகும். இன்னைக்கு உள்ள வாலிப எப்படி இருப்பான் சொல்லுங்க? அதுல போய் இருப்பானா இருக்க மாட்டான். ஆனா அவன் பத்தி எப்படி தன்னுடைய உணர்வுகளை காத்து கொண்டான், அசுத்தத்தை வந்து அவன் வந்து மேற்கொண்டான், போராட்டத்துல கடந்து வந்தான். 13 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லையா, 13 வருஷத்துக்கு அப்பாற அந்த முழு எகிப்துக்குமே அவன் சொல்றான், நான் இந்த அரண்மனையில மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பேன், நீ எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ, எல்லாரையும் உன்னை நான் பணிய வைக்கிறேன், எல்லாரும் உன்னை பணிவாங்க, இந்தா என்னோட மோதிரம், முத்திரை மோதிரம், அதான் முத்திரை மோதிரம். அந்த முத்திரை மோதிரத்தை கலட்டி அவன் கையில போட்டாருடா. ஐயா, என் தேவன் அப்படியேப்பட்டவர், உங்களை சும்மா அற்பமா விட்டுற மாட்டார். என் தேவன் சர்வ வல்லவர். நம்மளை வந்து தாயின் வயிற்றில இருந்தே உங்களை எல்லாம் கண்டறிகிறார். உங்க வழி சில நேரத்துல அப்படி இப்படிலாம் இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டு சரிப்படுத்த சில காரியங்கள் கற்றுக் கொடுப்பார். அதுங்கதா நம்ம வந்து சரியா நடக்கணும்னு சொல்ல முடியாது. நம்மளும் மாநிலத்தில் சில நேரத்தில் கீழே விழுவோம், எழுந்திருப்போம், இல்ல உண்மைதானே? ஆனா ஆண்டு என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டோடையே நீங்க நடத்துங்க, உங்க கரத்தில் ஒரு பலத்த கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்க என்னை நடத்துங்க, நீங்க நடத்தினாதான் ஆண்டவரை எனக்கு உயர்வு வரும், உண்மைதான் ஆண்டவரை எனக்கு உயர்வு வரும்னு சொல்லி நம்ம கர்த்தர் சமூகத்தை வாங்கிக்கணுங்க. ஆண்டவர் யாரையும் சும்மா விட மாட்டாருங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல எனக்கு ஸ்கூல் படிக்க ரொம்ப ஆசை. ஆண்டவர் அப்பயே காலையில பேசி குடும்பத்தை பத்தி பேசுவாரு. பாரு, உங்க குடும்பம் இவ்வளவு கஷ்டப்பட்டு, உங்க அக்கா மட்டும் தான் வேலை செய்யுது, உங்க அம்மா வேலை இல்லை, உங்க அப்பா வேலை இல்லை, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, உங்க அண்ணன் படிக்கிற சில பிள்ளைங்க படிக்கிறீங்க, ஒரு ஆளோட வருமானம் உங்க அண்ணனுக்கு 300 அதை எடுக்கிற சம்பளம் அப்படியே உங்க அண்ணனுக்கு அனுப்பிடும், அப்ப என்ன பண்றது? கடவுள் அப்பயே என்ன பேசினாரு தெரியுமாடையா? நான் ஏன் படிப்பை விட்டு நான் ஏன் பாதியில வந்தேன்? கர்த்தர் பேசினாலதான் எங்க அம்மா சொன்னாங்க, இல்ல 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 நீ படி, இந்த குடும்பத்தெல்லாம் நீ பார்க்காத, இந்த கஷ்டத்தெல்லாம் நீ பார்க்க, சும்மா அனுப்பி விட்டுருவாங்க எங்க அம்மா. கஷ்டம் அந்த காசு கொடுக்கவே ரொம்ப 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 கஷ்டம், எல்லாம் அப்படிங்கிற காசு கொடுத்துருவாங்க, நாங்க தான் லாஸ்ட் கெஞ்சி அழுது போராடி வாங்கிட்டு போய் கொடுப்போம் நாங்க. ஆனா எங்க அம்மா படிங்க படிங்க, ஆனா நீங்க படிங்க, ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை வந்து அந்த நாளிலேயே என்னை வந்து தெரிந்து கொண்டு நான் ஒரு கிண்டர்கார்டன் டீச்சரா என்ன அப்பயே ஆக்கினாரு. குடும்பத்துக்கு நான் அப்படிதான் உழைச்சேன், என் வயசு வர வரைக்கும் அப்படிதான் உழைச்சு கொடுத்துருந்தேன். காலப்போக்கில் பாரு, ஒரு நாள் ஆண்டவர் என்ன பைபிள் காலேஜுக்கு என்ன கூப்பிட்டாரு. என்னடா சொல்ற? நான் என் குடும்பத்துக்காக ஆண்டவர் என்னை விட்டு வர சொன்னா நான் வந்தேன். ஆனா காலப்போக்கில் என்ன ஆண்டவர் பைபிள் காலேஜுக்கு நீ வா, எனக்கு கரெக்டா வருது லைன், எனக்கு முன்ன போன கூட தெரியாது பைபிள் காலேஜ் எங்க இருக்குன்னு, ஆனா லைன் வருது பாரு கரெக்டா. எனக்கு ஒரு ஆலயம் கருத்தர் கரெக்டா அது பண்ணாரு, அவங்க நான் போயிட்டு படிச்சுட்டு வருவேன் தெரியுமா? ஏன்னா பைபிள் ஸ்கூல் 5 வருஷம் படிக்க வச்சு நான் ஒரு டிகிரி, என்னோட கிராஜுவேஷன் டிகிரி படிச்சிருக்கேன் பைபிள் ஸ்கூல்ல. என்ன ரெவரனா அபிஷேகம் இதெல்லாம் வந்து நடக்குமா? இதெல்லாம் நீ யோசிக்கணும் சொல்லலாம். கர்த்தர் மேன்மையா நடத்துவாரு. ஆனா நம்ம கூட இருக்கிற ஆளெல்லாம் நம்ம கவனிச்சுக்கணும், யார் நமக்கு சரிப்பட்டு வருவா, யார் நம்ம கூட இருக்கிறவங்க நல்லவங்க, யார் நம்ம உயர்வை கெடுக்கிறவங்க, இதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்து எவனை எங்க வைக்கிறவங்க வச்சு நம்ம பாட்டுக்கு ஆண்ட முன்ன வச்சு கடந்து போய்கிட்டே இருப்போம். இந்த யோசேப்ப ஒண்ணு இல்லாத சிறையா விற்கப்பட்ட 20 காசுக்கு விற்கப்பட்ட இந்த பையனை கர்த்தர் அந்த முழு எகிப்துக்கும் அவனை பகா பெரிய ஒரு பிரதமரா ஆக்கிறாருன்னா தேவனுடைய கரம் அப்படி ஒரு பலத்த கர்த்தர் நம்ம இருக்கோம். ஆனா நம்ம விட்டுருவாரா? எந்த ஒரு சோர்வு நமக்கு வரக்கூடாது, அசதி வரக்கூடாது. சொல்லி விட்டான், போங்கடா பையனை பத்தி சொல்லு, மறந்துட்டாங்க. 2 வருஷம் ஆச்சு. இப்போ கர்த்தராகவே அவனுக்கு சொப்பனத்தை கொடுத்து இவனை அழைச்சி என்ன உயர்வை கர்த்தர் கொடுத்தாரு பத்தியா, நமக்கும் அந்த உயர்வு இருக்குடாயா, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. எந்த சூழ்நிலையும் இயேசு என்னோட இருக்கிறவர் பெரியவர், அவர் எனக்கு நன்மையை தான் செய்வார். இப்ப நீங்க அவசரப்பட்டு இந்த 400-700 சம்பளம் போயிட்டேன்னு வச்சுக்கீங்க, அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். எந்த காரியமா இருந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது. ஜெபம் பண்ணா ஆண்டவர் கரெக்டா பேசினாரா? இல்ல, நீ ஒரு ஊழியக்கார பையன், இந்த வேலை உனக்கு செட் வராது, ஆண்டவர் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுக்குற வேலை கொடுப்பாரு, அப்போ உன் காலகட்டம் வரைக்கும் அந்த வேலையை செய். சம்பளம் எவ்வளவு வருது கர்த்தர் கூட கர்த்தர் வெட்டிப்பா உனக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாரு.
அதனால நம்ம எதுக்குமே அஞ்ச கூடாதுங்க, எதையுமே நம்ம நினைக்க கூடாதுங்க. தேவன் என்ன நடத்துவான்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்துட்டா ஏசே கருத்திருப்பி நடத்தி கொண்டு வந்தா உங்களை நடத்த மாட்டாரா? யார் நம்மள என்ன செஞ்சா செய்யட்டும், எல்லாத்தையும் கர்த்தர் சந்திப்பார். அவங்க செய்யற தப்பு தவறுகளை கர்த்தர் உணர்த்துவாரு, திருத்துவாரு. நம்ம என்ன செய்யணும்யா, ஆண்டரை பத்தி எல்லாத்தையும் நீ வந்து யாரும் பாக்குறியா அப்படின்னு எல்லாம் பேசுறா, ஆண்டரை பேசி சொல்லிட்டு வந்துடு, சொல்லிட்டு வந்துடு, திரும்பி சொல்லிட்டு வந்துடு, விளங்குதா? சொல்லிட்டு வந்துட்டுனா போதும், கர்த்தர் பார்ப்பாரு. ஐயோ என் பிள்ளை பாரு என்னை பத்தி பேசுது, என் பிள்ளை அப்படின்னு அதிகாரத்தை ஒண்ணு கொடுத்துருக்காளா, அந்த காரியத்தை அப்பாவுக்கு செய்யணுமா செய்யக்கூடாதா, அவரை பத்தி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அது போல நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். எங்க போய் இருக்கிறா பத்தியா? எகிப்துல போய், எகிப்து பாரு உடுப்பா உடுத்தி இருக்கிறான். அதனாலதான் சாரணங்களாம் வந்து தெரியுது அவன் யாருன்னு. அவன் எகிப்துக்காரன் பேசிட்டு இருந்தான் அண்ணன் தம்பிங்க. ஆனா அவனுக்கு தெரியும் இவனுங்கெல்லாம் யாருன்னு, விளங்குதா? கர்த்தர் நம்மளை அப்படி நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு நம்ம கடந்து போவோம். அந்த சொப்பனம் கண்டது போல அவன் சொன்ன சின்ன வயசுல கதிரெல்லாம் என் கையில தான் துளுத்து சுற்றி நம்மளோடதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு கையில. அந்த சந்திரன் சூரியன் நட்சத்திரமே என்னை வந்து வணங்குச்சு. அப்ப இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா அவன் வாழ்க்கையில? எல்லாருக்கும் அவன் தான் ஆகாரம் போட்டான். குடும்பத்துக்கு கெடுதி செஞ்சாங்க, தீமை செஞ்சாங்க, எனக்கு கெட்டது செஞ்ச பரவாயில்ல, தேவனுக்கு நன்மை செய்தார், வாங்க நான் உங்களை ஆசிரியர் உங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்குறேன். அந்த எபிரேயர் அப்படிதான் அந்த தேசத்துல அவன் ஆசீர்வதித்து உயர்த்தி வந்தான். கர்த்தர் நல்லவர். அவர் நாமத்தை என்னைக்குமே நம்ம முன்ன வைப்போம், அவர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த யோசேப்பை குறித்து இன்னைக்கு ஆண்டவரை தியானிக்க வச்சிங்கப்பா. ஆண்டவரே, தேவ பிள்ளைங்கள்லாம் எல்லாத்திலையும் சிறுமையாக தான் இருப்பாங்க. மோசேஸ் பாருங்க, அந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல எந்த ஒரு புறஜாதியில போய் முன்ன பண்ண தெரியாத அந்த ஒரு ஜாதி கிட்ட போய் அவங்க போய் அந்த ஆடுகளை ஓட்டுறவங்க கிட்ட, அவங்க குடும்பம்லாம் ஆடு மாடு ஓட்டுறவங்க, தண்ணி எடுக்க வந்தாங்க கிணத்துக்கு, அவனுக்கு சண்டை பண்ணானுங்க, எனக்கு தண்ணி எடுக்காதீங்க போங்கன்னு. அந்த இடத்துல மோசே நின்று அவங்களுக்காக தண்ணி எடுத்து கொடுத்து அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சப்பட்டினால தான் அந்த இடத்துல அந்த குடும்பம் அவனுக்கு அறிமுகம் ஆகி அவங்க வீட்டுல போய் இருந்து அவங்க வீட்டு பெண்ணை அவனை திருமணம் பண்ணி 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருந்தான் மோசஸ். ஆண்டவரே, ஆனா என் தேவன் நல்லவர். உங்க பிள்ளைங்க எங்க இருந்தாலும் அவங்க சரியான பாதையில நடக்கணும்னு தான் நீங்க ஆசைப்படுவீங்க. அப்படியாய் இந்த யோசேப்பை நாங்க பார்க்கிறோம், அந்த யோசுவாவை நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த தாவீதை நாங்க பார்க்கிறோம் வேதத்துல. அவங்கள போல எங்களையும் நீங்க உயர்த்தி நடத்துங்க, உங்க கருத்துல எங்க ஒப்பு கொடுக்கணும். நாங்க மற்ற ஜனங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கிட்டையும் ஏசு தாங்க நல்ல தெய்வம், ஏசு மாத்திரம் தாங்க தெய்வம், ரட்சிக்க வந்தார் அவர் மாத்திரம் என்பதை சொல்ல என்னாலும் உள்ள திறங்கப்பா. முழுவதுமா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவர் பொறுப்படுத்த நடத்தி தாரும். இயேசுவின் வல்ல நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேங்க்யூ லார்ட்.